ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. இஸ்லாத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் கொண்டாடலாமா கூடாதா? இன்னும் சில மணி நேரத்தில் 2023ஆம் ஆண்டு முடிந்து புதிய ஆண்டு 2024 வரப்போகிறது. அல்லாஹ் நாடினால் புது வருட பிறப்பு என்று உலகின் பல்வேறு பகுதிகளில் இந்த நாளை சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை பெரும்பாலான மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றார்கள். மாற்ற மதத்தினருக்கு நாங்களும் ஒன்றும் குறைந்தவர்கள் அல்ல என்று அவர்களை விட ஒரு படி மேல் சென்று முஸ்லிம்கள் சிலர் அந்த நாளை இன்னும் சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் இஸ்லாத்தில் இது போன்ற கொண்டாட்டங்கள் எதுவும் கிடையாது. இவை அனைத்துமே மாற்ற மதத்தினரின் கொண்டாட்டங்கள் ஆகும். இதை ஒரு முஸ்லிம் கொண்டாடுவது அல்லது ஆதரிப்பது தெளிவான குஃப்ர், இதை இறை நிராகரிப்பாகும். இந்த இடத்தில் நாம் ஒன்று சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு மாற்ற மதத்தினரும் பெருநாளை கொண்டாடுவது கிடையாது. எந்த ஒரு மாற்ற மதத்தினரும் ஈதுல் அல்ஹா அஜ்பேர் நாளை கொண்டாடுவது கிடையாது. ஆனால் முஸ்லிம் சமூகம் மட்டுமே மாற்ற மதத்தினரின் பண்டிகைகளை விழாக்கள் போன்று பிறந்த நாள், இறந்த நாள், புது வருடம், சீமந்தம் என ஒன்றையும் விட்டு வைக்காமல் அதை விழா போன்று கொண்டாடி வருகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்லாத்தில் இது ஹராம் என்று தெளிவாக தெரிந்தும் பலர் ஒரு நாள் தான் என்று ஈமான், வெட்கம், மானம், கருப்பு என அனைத்தையும் இழக்குகின்றார்கள். ஆண்கள், வாலிபர்கள் அந்த நாளில் அதிவேகமாக வாகனம் ஓட்டுவது, வாகன பந்தயம் வைப்பது, இரவு முழுவதும் நண்பர்களுடன் சுற்றுவது என ஒரு பக்கம் செய்ய, இஸ்லாமிய பெண்களும் அந்த நாளை கொண்டாடும் வகையில் அந்த நாளில் புது ஆடை, வீட்டில் விசேஷ உணவு, வீட்டை சுத்தம் செய்து அலங்காரம் செய்வது என அனைத்தும் அந்த நாளை மையப்படுத்தி செய்கின்றார்கள். நவுது பில்லாஹி. இந்த ஒரு இரவில் எவ்வளோ ஹராமான செயல்களில் ஈடுபடுகின்றார்கள், எவ்வளோ மார்க்கம் தடுத்தவைகளை செய்கின்றார்கள். அல்லாஹ் இந்த நிலையிலேயே மரணத்தை நமக்கு கொடுத்து விட்டால் நமது நிலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு அடியாரும் இறக்கும் போதிருந்த மனநிலையிலேயே எழுப்பப்படுவார். நூல் சஹீஹ் முஸ்லிம் 5518. நாம் ஒரு நாள் தானே அல்லது ஒரு இரவு தானே என்று அல்லாஹும் அவனது ரசூலும் எதை எல்லாம் தடுத்தார்களோ அதை எல்லாம் செய்து கொண்டிருக்கும் நிலையில் மரணிக்க நாம் ஆசைப்படுவோமா? இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் மதீனாவாசிகள் இது போன்று வருடத்தில் 2 நாட்களை தேர்வு செய்து கொண்டாடி வந்தனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும் பொழுது இதை தடை செய்து இதைவிட சிறந்த 2 நாட்களை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியுள்ளான் என்று மக்களுக்கு கூறி, 1 நோன்பு பெருநாள் மற்றும் 2 ஹஜ் பெருநாளையும் குறிப்பிட்டார்கள். இஸ்லாத்தில் கொண்டாட்டம் என்பது நோன்பு பெருநாள் மற்றும் ஹஜ் பெருநாள் நாளை மட்டுமே. இதை தவிர்த்து வேறு எந்த கொண்டாட்டமும் இஸ்லாத்தில் கிடையாது. இன்னும் கூற வேண்டும் என்றால் இஸ்லாத்தின் வருட பிறப்பை அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்த நாளை கூட கொண்டாட இஸ்லாத்தில் யாருக்கும் அனுமதி கிடையாது. இவ்வாறு இருக்க மாற்ற மதத்தினர் விழாக்களை மட்டும் எவ்வாறு நாம் கொண்டாட முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பிற சமய கலாச்சாரத்தை பின்பற்றி நடக்குகின்றாரோ அவரும் அவர்களை சேர்ந்தவரே. சில நேரத்தில் இதை விட்டு நாம் விலகினாலும் பிற மத நண்பர்கள் நம்மை கொண்டாட அழைப்பது அல்லது வாழ்த்துக்கள் கூறுவதை பார்க்கின்றோம். இதற்கு முக்கிய காரணம் நாம் அவர்களுக்கு நம்முடைய இஸ்லாத்தை பற்றி எடுத்து கூறாதது தான். பிற மத நண்பர் இன்று அசைவம் உண்ண மாட்டார் என்று தெரிந்து சைவ உணவு தருகின்றோம். காரணம், அவர் அவருடைய மார்க்கத்தை பற்றி நமக்கு கூறியுள்ளார், மேலும் அதில் அவர் உறுதியாக உள்ளார். ஆனால் நம்மில் எத்தனை பேர் நம்முடைய நண்பர்களுக்கும் எங்கள் இஸ்லாத்தில் இது ஹலால், இது ஹராம் என்று எடுத்து கூறியுள்ளோம்? நாம் கூறியிருந்தால் நிச்சயமாக அவர்கள் அதற்கு ஏற்றால் போல் நம்மிடம் நடந்து கொள்வார்கள். அவர்கள் உண்மையாகவே மூமின்களாக இருந்தால்
அவர்கள் திருப்திப்படுத்த மிகவும் தகுதியுடையவர்கள். அல்லாஹும் அவனுடைய தூதரும் தான். புது வருடம் உருவான வரலாறு. நாம் தற்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கும் காலண்டர் முழுவதும் ரோமர்கள் உருவாக்கிய காலண்டராகும். ரோமர்களின் மக்களின் நம்பிக்கை, மதம், பாரம்பரியம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டே இந்த காலண்டர் உருவாக்கினார்கள். ஆனால் ஆரம்ப காலத்தில் வருடத்தின் தொடக்கம் மார்ச் 1, மார்ச் 25, செப்டம்பர் 1, செப்டம்பர் 25 என பல வகையாக இருந்தது. ஆங்கில காலண்டர் பொறுத்தவரை முழுவதும் மாற்ற மத கடவுள் கொள்கைகளை அடிப்படையாக உருவானதாகும். இதை ஒரு முஸ்லிம் ஆதரிப்பது பாவமான செயலாகும். இதை கொண்டாடுவது அல்லது மகிழ்ச்சியை பிறருக்கு தெரிவிப்பது குஃபுர், இறை நிராகரிப்பாகும். உலக வாழ்க்கையில் மூழ்கி மறுமை வாழ்க்கையை மறந்து வாழக்கூடியவர்கள்தான் புது வருடத்தை கொண்டாடுகின்றார்கள். இவர்களுக்கு அல்லாஹ் இந்த உலகிலேயே இவர்களுக்கு தேவை அனைத்தும் கிடைத்துவிடும். ஆனால் மறுமை நாளில் இவர்களுக்கு கை சேதம்தான். எவர்கள் மறுமையை புறக்கணித்தும் விரைவில் அழியும் இவ்வாழ்க்கையை விரும்புகின்றார்களோ அவர்களில் நாம் நாடுவதை இவ்வுலகிலேயே விரைந்து கொடுத்து விடுவோம். பின்னரே அத்தகையவர்க்காக நாம் ஜஹன்னம், நரகத்தை சேதப்படுத்தி வைத்திருக்கின்றோம். அதில் அவர் பலியாக்கப்படுவராகவும் சபிக்கப்பட்டவராகவும் நுழைவார். இது மட்டுமல்லாமல் இன்னும் சில ஊர்களில் இந்த நாளில் அதிகமான மூட நம்பிக்கைகள் கூறுவார்கள். அன்றைய நாளில் கடன் வாங்குவதோ கொடுப்பதோ கிடையாது. ஏனெனில் அன்றைய நாளில் கடன் வாங்கினாலோ கொடுத்தாலோ அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்கிற நம்பிக்கை. அந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடினால் வருடம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்கிற நம்பிக்கை. இது தெளிவான மூட நம்பிக்கை மற்றும் இஸ்லாத்தில் சகுனம் பார்ப்பது ஷிர்காகும். நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் மறுமை நாளில் பதில் கூற வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு நன்மையான செயல் அல்லது பாவமான செயலை யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக செய்துவிடலாம். ஆனால் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் குறித்து வைத்து கொள்ள அல்லாஹ் நம்முடன் 2 மலக்குமார்களை நியமித்துள்ளான். நம்முடைய ஒவ்வொரு செயலையும் மலக்குமார்கள் ஒரு எட்டில் பதிவு செய்து வைத்திருப்பார்கள். எதையும் குறைத்தோ அல்லது அதிகமாகவோ எழுதாமல் துல்லியமாக எழுதி வைத்திருப்பார்கள். இதோடு மட்டுமல்லாமல் அந்த ஈடுகளை அல்லாஹ் நம்மையே வாசிக்க சொல்வான். அப்போது நமது நிலை என்ன ஆகும்? சிந்திக்க மாட்டோமா? நாம் தெரியாமல் செய்வது வேறு, ஆனால் தெரிந்தே வேண்டும் என்கிற நேரம் குறித்து திட்டமிட்டு செய்வது என்பது பாவமான ஒன்றாகும். மறுமை நாளில் அல்லாஹ் நம்முடைய ஏட்டை வாசிக்க சொன்னால் அதை அல்லாஹ்வின் முன்பு தனியாக நம்மால் வாசிக்க முடியுமா? புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறுவது கூடாது. ஷேக் இப்னு உசைமின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், மாற்ற மத பண்டிகையின் போது பரிசுகளை பரிமாறிக்கொள்வது அல்லது இனிப்புகளை பகிர்ந்து கொள்வது அல்லது பிற உணவுகள் அல்லது அவர்கள் விழாவிற்கு உதவுவதற்கு என்று நேரம் ஒதுக்குதல், இவை எல்லாம் குஃபுர், இறை நிராகரிப்பாகும். காஃபிர்களின் மத ரீதியான கொண்டாட்டங்களை முன்னிட்டு அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது அறிஞர்களின் எகிப்த கருத்துப்படி ஹராமாகும். இன்னும் சிலர் ஒரு வார்த்தை கூறுவதால் என்ன ஆகப் போகிறது என்று ஒருவருக்கொருவர் ஹாப்பி நியூ இயர் என்று கூறிக்கொள்கின்றார்கள். ஆனால் நம் பெரியதாக பொருட்படுத்தாமல் கூறும் இவ்வாறான வார்த்தைகளே நம்மை நரகில் போதுமானதாகும். நூல் சஹீஹ் புகாரி 6478. மாற்ற மதத்தினரின் வழிமுறைகளை பின்பற்றுவது. பலர் இந்நாளில் புது வருடம் பிறந்துவிட்டது, ஹாப்பி நியூ இயர் என்று வாழ்த்துக்கள் தெரிவிப்பதும் மேலும் தெரிந்த நபர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதையும் பரவலாக பார்க்க முடிகின்றது. ஆனால் ஒரு உண்மையான முஸ்லிம் எப்போதும் இந்த அறியாமைகளில் வழிகேடுகளில் விழுந்து விடாமல் எச்சரிக்கையாகவே இருப்பான். இன்னும் ஒரு உண்மையான முஸ்லிம் எப்போதும் பிற மதத்தவர்களுக்கு ஒப்பாக செயல்பட மாட்டான். அல்லாஹுவுக்காக நாம் நிறைவேற்றும் பல வணக்கங்களில் நடைமுறை வாழ்க்கை தொடர்பான விடயங்களில் யூதர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு
மாறு செய்யுமாறு அல்லாஹ்வின் தூதர் நமக்கு பல இடங்களில் கூறியுள்ளார்கள். உதாரணமாக, சூரியன் உதிக்கும் மறையும் நேரங்களில் தொழுகைகளை தொழுவதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்தார்கள். காரணம், அந்நேரத்தில் இறை நிராகரிப்பாளர்கள் தாங்கள் கடவுள்களை வணங்கும் நேரம் என்பதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் மட்டுமே செய்ய சொல்லி உள்ளார்கள். ஆனால் நாம் இன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றம் செய்து யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் ஒப்பாக வாழ்கின்றோம். நஊது பில்லா. அல்-குத்ர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு முன்னிருந்த யூதர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் வழிமுறைகளை நீங்கள் ஆங்குலமாக மூலமாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவிற்கென்றால் அவர்கள் ஒரு புகுந்திருந்தால் கூட நீங்கள் அதில் புகுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாங்கள் அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள் என்று யூதர்களையும் கிறிஸ்துவர்களையும் குறிப்பிடுகின்றீர்கள் என்று நாங்கள் கேட்டோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொருவரை என்று பதிலளித்தார்கள். நூல் சஹீஹ் புகாரி 3456. இந்த யூதர்கள் இறை தூதர்களை கொலை செய்து உள்ளார்கள். அல்லாஹ் இறங்கிய வேதங்களை தாங்களுக்கு ஏற்றால் போல் மாற்றிக்கொண்டன. அல்லாஹ் நேரடியாக பல அத்தாட்சிகளை இவர்களுக்கு இறக்கி அருளியும் இவர்கள் அதை எல்லாம் நிராகரித்து ஆட்டப்பொழியும் செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்விற்கு பிள்ளை உள்ளது, அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று கூறுகின்றார்கள். இவர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் மறுமை நாளில் கடுமையாக பிடிப்பான். இவர்கள் இவ்வளோ அல்லாஹ்விற்கு மாறு செய்து அல்லாஹ்வின் தூய தன்மையை அசுத்தமாக கூறுகின்றார்கள். ஆனால் நம் பெயரளவில் மட்டும் முஸ்லிம் என்று கூறி கொண்டு அவர்களுக்கு விழாவில் ஆதரவு கொடுக்கின்றோம். இவ்வாறு செய்வது அவர்களின் அனைத்து விதமான கொள்கையையும் நாமும் ஏற்று அவர்களுக்கு துணை போவது போன்றாகும். இதை நாம் சிந்திக்க வேண்டாமா? நம்மையே கேள்வி கேட்டுக்கொள்வோம். புது வருடம் பிறக்கின்றது என்று கொண்டாடுகின்றோம். நாம் இந்த ஒரு வருடத்தில் எவ்வளோ அமல் செய்துள்ளோம்? எத்தனை முறை அல் குர்ஆனை ஓதி முடித்தோம்? எத்தனை முறை அர்த்தம் விளங்கி ஓதி உள்ளோம்? எவ்வளோ மக்களுக்கு நாம் இஸ்லாம் பற்றி எடுத்து கூறியுள்ளோம்? இன்னும் குறிப்பாக கூற வேண்டுமென்றால், அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆயுளில் ஒரு வருடம் முடிந்துவிட்டது. இன்னும் எவ்வளோ நாட்கள் நாம் இந்த துனியாவில் இருக்கப் போகிறோம் என்று நமக்கு தெரியாது. இருக்கும் நாட்களிலாவது அல்லாஹ்வை நாம் நெருங்க முயற்சி செய்ய வேண்டும், தூரம் விலக அல்ல. நிறைய பேர் புது வருடம் கொண்டாடுகின்றார்கள். நாம் கொண்டாடக்கூடாதா? பலரின் உள்ளத்தில் ஷைத்தான் இவ்வாறு எண்ணங்களை நமக்கு ஏற்படுத்துவான். நீ மட்டுமா இதை செய்கிறாய்? எவ்வளவோ மக்கள் இதை செய்கின்றார்கள் என்று. அதிகமானவர்கள் தொழுகின்றார்கள், நானும் தொழுவேன். அதிகமானவர்கள் அல் குர்ஆன் ஓதுகின்றார்கள், நானும் ஓதுவேன் என்கிற எண்ணம் ஏன் நமக்கு வரவில்லை? எல்லோரும் செய்கின்றார்கள் என்றால் எல்லோருமே உங்களுடன் கபருக்கு வரமாட்டார்கள். நம்மை மறுமை நாளில் அல்லாஹ் விசாரணை செய்யும் பொழுது யாரும் நம்முடன் வரமாட்டார்கள். நமக்கு பதிலாக அவர்கள் பதில் கூற நம்முடைய செயல்களுக்கு நாம் தான் பதிலளிக்க வேண்டும். பூமியில் உள்ளவர்களில் தடுத்த ஒன்றிற்கு நாம் எந்த விதத்திலும் உதவி செய்யக்கூடாது. மேலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தல் நம்மால் இயன்ற அளவுக்கு அவர்களுக்கு எடுத்து சொல்லி தடுக்க வேண்டும். அதற்கு நம்மால் முடியாவிட்டால் நாம் இயன்ற அளவுக்கு சொல்லி தடுக்க வேண்டும். அதுவும் முடியாவிட்டால் நம்முடைய உள்ளத்தால் அந்த செயலை வெறுத்து ஒதுக்க வேண்டும். நூல் சஹீஹ் முஸ்லிம் 78.